வெண்முகில் சர்வேஸ்வரன். நான் தேசியவாதி சுங்காரங்காம் தமிழ் பள்ளியின் செய்திகளை சமர்ப்பிக்க வந்துள்ளேன். முதலில் கலைமகள் விழா. 2025 அக்டோபர் 1 நம் பள்ளியில் கலைமகள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 9 நாள் நவராத்திரி பிரார்த்தனைக்கு பிறகு இவ்விழா நடந்தது. பல ஆசிரியர்கள், மாணவர்கள், PIBG மற்றும் LPS உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சில மாணவர்கள் மேடையில் அவர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். கண்களுக்கும் செவிகளுக்கும் அது ஒரு நல்ல விருந்தாக அமைந்தது. கலைமகள் விழா சரஸ்வதி தேவியின் உகந்த நாளாகும். தேவியின் அருட்கலாச்சம் அனைவருக்கும் கிடைக்கவே நம் பள்ளியில் கலைமகள் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தலைமை ஆசிரியரின் பிரியாவிடை. பல ஆண்டுகளாக நம் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த ஆசிரியை திருமதி சு விஜயகுமாரி அவர்கள் 3 அக்டோபர் மாதத்தில் பணி ஓய்வு பெற்றார். அனைத்து மாணவர்களும், ஆசிரியர்களும் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியரின் குடும்பத்தினரும் இவ்விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அவருடைய ஆசிரியர் பயணம் மற்றும் சாதனைகளை காட்டும் காணொலியையும் கண்டு களித்தோம். விடை கொடுக்கும் நேரம் சற்று உணர்ச்சி வசப்பட வைத்தாலும் அவரின் சேவை எப்போதும் நம் பள்ளியில் ரீங்காரமிட்டுக் கொண்டுதான் இருக்கும். பள்ளிகள் இடையிலான பூப்பந்து போட்டி. 2025 அக்டோபரில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இடையிலான பூப்பந்தாட்ட போட்டி நடந்தது. மாணவர் பிரிவில் திவேகன் அவர்கள் வெற்றி பெற்றார். வாழ்த்துகள் திவேகன். மற்ற போட்டியாளர்கள் S கார்த்திகேயன், ஈத்தன் டிலாந்தரன், V தேஜாஸ்ரீ, R தீபழகி மற்றும் P தனுஸ்ரீ. ஆசிரியர் பிரிவில் குமாரி குணசுந்தரி கலந்து கொண்டார். நம் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறமைக்கு இதுவே ஒரு சிறந்த சான்று. கபடி போட்டி. சுங்காரங்காம் தமிழ் பள்ளியின் கபடி அணிக்கு வாழ்த்துக்கள். பெண்கள் 3ஆம் இடமும் ஆண்கள் 5ஆம் இடமும் பெற்றுள்ளனர். பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் முக்கியமாக பெற்றோர் ஆசிரியர் சங்க குழுவின் வற்றாத ஒத்துழைப்புக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாணவர்களின் சாதனை. A ராகவேந்திரா ராஜு 2 செம்பருத்தி மாணவர். அவர் கிராஸ் ரூட் சாம்பியன் கப்பில் 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார். M சாய்ரவி 3 முல்லை மாணவர். அவர் மாநில அளவிலான சிலம்பம், யோகா மற்றும் வர்மம் போட்டிகளில் 3ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார். S லலிதாம்பிகை 1 செம்பருத்தி மாணவி. அவர் பரதநாட்டியம் தேர்வில் சாதனை சான்றிதழ் பெற்றுள்ளார். மிக சிறந்த சாதனை அடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். புத்தாக்க போட்டி. புத்தாக்க போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற ஆட்ரி, முகில், இனியன் மற்றும் சரண் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்களின் புத்தாக்க முயற்சிகள். அஸ்தி ஃபைன்மேன் சேலஞ்ச். 4 முல்லை மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அஸ்தி ஃபைன்மேன் சேலஞ்சில் கலந்து கொண்டு 1ஆம் பிரிவில் 5ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளனர். தேசிய விளையாட்டு நாள். நம் பள்ளி மைதானத்தில் தேசிய விளையாட்டு நாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சேர்ந்து உடற்பயிற்சி மற்றும் குழு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இந்நிகழ்வினை நடத்தினர். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். புதிய தலைமை ஆசிரியர் திரு விஷ்ணு நோக்கராஜு அவர்கள் அக்டோபர் 2025 இருந்து நம் பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தலைமைத்துவத்தின் கீழ் நமது பள்ளி இன்னும் வெற்றி நடை போடும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இனிதே வரவேற்கிறோம் ஆசிரியர் உயர் திரு விஷ்ணு அவர்களை. தீபாவளி கொண்டாட்டம். தீபாவளி விழாவை முன்னிட்டு பெற்றோர் மாணவர் சங்க குழு மாணவர்கள் அனைவருக்கும் லட்டும் அம்பாவும் கொடுத்தனர். இந்நிகழ்வின் மூலமாக மாணவர்கள் அனைவருக்கும் நமது புதிய தலைமை ஆசிரியர் பார்க்கவும் உரையாடவும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இனிதே சந்தோஷத்தோடு அந்த தீபாவளி லட்டும் துட்டும் ஆஹா ஓஹோ. பராமரிப்பு பணிகள். LPS குழு தீபாவளி விடுமுறைக்கு பிறகு பள்ளி திறக்கும் முன் ஃபாகிங் மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்தது. பள்ளியை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கு எங்களின் நன்றிகள். பேச்சு போட்டி. தேவ்ராஜ் ஆர் செம்பருத்தி ERTM பியானோ ஃபெஸ்டிவல் மலேசியாவில் வெள்ளி பதக்கம் பெற்றார். ஆர்த்தியா 2 முல்லை மற்றும் நேஹா 5 முல்லை பேச்சு போட்டியில் பதக்கமும் சான்றிதழும் பெற்றனர். இந்நிசை வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஜிம்னாஸ்டி மற்றும் சதுரங்கம்.
தேசிய விளையாட்டு நாளில் விழிமொழியால் வாசு 3 முறை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றார். அனுபாரதி பாலமுரளி 2 செம்பருத்தி சதுரங்க போட்டியில் சிறந்த முடிவு பெற்றார். வாழ்த்துக்கள் நமது மாணவ செல்வங்களுக்கு. சர்வதேச புத்தாக்க போட்டியில் வாழ்த்துக்கள் கேசவ், எசாயல், காவ்யாஸ்ரீ, தரணேஷ் மற்றும் யஸ்வின். ஆன்லைன் சர்வதேச புத்தாக்க போட்டியில் பங்கெடுத்து அதில் தங்க பதக்கமும் பெற்றுள்ளனர் நமது கண்மணிகள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் குறிப்பாக திருமதி குமுதா அனைவருக்கும் இவ்வேளையில் எங்களின் மனமார்ந்த நன்றி. இப்பள்ளியின் ஒரு புதிய தொடக்கம் இது. சோகச்சேரி முன்னாள் தலைமை ஆசிரியர் மறைவு. அண்மையில் நமது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி எலிசபெத் அன்னரஞ்சிதம் அவர்கள் இயற்கை எழுதினார். ஆரம்ப காலகட்டங்களில் இப்பள்ளியின் நிர்வாகத்தை செம்மையாக வழிநடத்தி பல சிறந்த திட்டங்களுக்கு ஆலமரமாகவும் இருந்துள்ளார். இவர் அவருடைய சேவை எப்பொழுதும் நமது நினைவில் இருக்கும். அவரின் குடும்பத்தினருக்கு இவ்வேளையில் நம் பள்ளியின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள்.